நான் சொல்றபடியே சொல்லணும். அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணா? எங்க அக்காக்கு நானும் ஆறுமுகமும் பழகிறது பிடிக்கல. எங்களை எப்படியாவது பிரிக்கணும்னு யோசிச்சு பிறந்த நாளைக்கு கூப்பிட்டு மினிஸ்டர் பையனை வச்சு அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லு. அப்படியான்னு கேப்பா. ஆமான்னு சொல்லு. அது மட்டும் இல்ல மல்லிகா, உன்னை அவமானப்படுத்தினா ஆறுமுகம் சும்மா இருப்பானா? கலாட்டா பண்ணுவான். உடனே தடுக்க போற மாதிரி அக்கா நடுவுல போய் தானா தடுக்கி விழுந்து ஆறுமுகம் தான் தள்ளி விட்டான்னு பெரிய டிராமா பண்ணுவாங்க. அக்காக்காக நான் ஆறுமுகத்தை அடிப்பேன், உடனே எங்க நட்பு கலைஞ்சிடும்னு அக்கா பெரிய பிளான் போட்டாங்க. இப்பதான் தெரிஞ்சது எல்லாம் அக்கா செஞ்ச சதின்னு. தெரிஞ்ச உடனே ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லு. மல்லிகா ரொம்ப சந்தோஷப்படுவா. இந்த உண்மை தெரிஞ்சா அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படணும். இனி நான் ஆறுமுகம் முகத்துல முழிக்கணும்னா அந்த டெண்டர் கொட்டேஷன் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கணும். அதை விட ₹1 கூட எங்க அக்காக்கு எழுதி ஆறுமுகத்தை ஜெயிக்க வச்ச அப்புறம்தான் அவன் முகத்திலேயே முழிப்பேன்னு சொல்லணும். இதா பாருங்க அண்ணா. இதாமா, முதல்ல நான் ஆறுமுகத்தை ஜெயிக்க வைக்கிறேன். நான் வந்தேன்னு அப்புறம் சொல்லு. இப்ப சொல்லாத என்ன? போயிட்டு வரட்டா? சரி. டீடைல்ஸ் எல்லாம் ரெடியா? ரெடியான்னு கேட்டேன். அத ஒரு வாட்டி செக் பண்ணி தம்பி, சொல்றேன். டெண்டர் ஆபீஸ்ல இருந்து போன். ஹலோ, வணக்கம், ஆறுமுகம் தான் பேசுறேன். என்ன சொல்றீங்க? ₹1 வித்தியாசத்திலையா? நடக்க சான்ஸே இல்லை சார். என்ன சான்ஸ்? ₹1 வித்தியாசத்துல கான்ட்ராக்ட் மாலினி கைக்கு போயிடுச்சு. என்ன நான் சொல்றேன்? நீ ஜெயிக்க தானே கார்த்திகனை வந்து கொட்டேஷன் பத்தி கேட்டாரு. என்னம்மா சொல்ற? கார்த்திக் இங்க வந்தானா? ஆமாண்ணே, கார்த்திக் அண்ணா சொன்னாரு. எல்லாம் அக்காவோட டிராமான்னு தெரியாம ஆறுமுகத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால கொட்டேஷன் பத்தி தெரிஞ்சதுன்னா ₹1 அதிகமா எழுதி அக்காவை தோக்கடிச்ச பிறகுதான் உன் முகத்துல முழிப்பேன்னு சொன்னாரு. அது வரைக்கும் உன்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னாரு. அதனால தான் நான் ஃபைல் எடுத்து காட்டினேன். எப்படிமா அவனை உடனே நம்புன? எதிரியா இருந்தாலும் கண் கலங்கி வந்து நின்னா ஆராயக்கூடாதுன்னு நீ தானே நான் சொல்லியிருக்கேன். டிராமாவை இவன் ஆடலமா, இவன் அக்கா தான் ஆடி இருக்கா. அம்மா, நான் மாலினி கிட்ட தோத்துருவேன் போல இருக்குமா. டெண்டர்ல ஜெயிச்சதால இழந்த சொத்தை எல்லாம் அவங்க திரும்ப அடைஞ்சிருவாங்க போல இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியலமா. இப்ப நம்ம வாங்கின அந்த இடத்துல ஒரு சின்ன முருகன் கோயில் கட்ட ஏற்பாடு பண்ணுங்க. அந்த ஆறுமுகம் இந்த ஆறுமுகத்தை பார்த்துப்பான். மாலினி, நாம மோசம் போயிட்டோமா? இங்க பாரு. என்னாச்சு? ஆறுமுகமும் பிளாட்ஸ் கட்ட போறானா? சோ எந்த இடத்துல தெரியுமா? நாம கட்ட போற இடத்துக்கு பக்கத்துலயே. அங்க எங்க கிரவுண்ட் இருக்கு? சனியம் பிடிக்கட்டும்னு நாம அவனுக்கு ஒரு இடத்த வித்தோம்ல. இன்னைக்கு அந்த இடமே நமக்கு சனியனா வந்து வாச்சிருச்சு. ஆமா, நாம வித்த அதே இடம் தான். அது மட்டும் இல்ல, அவனும் நம்ம பிளாட்ஸ் மாதிரியே கட்ட போறானா. ஆனா சரி பாதி விலைக்கு தான் விப்பானா. மேடம், இங்க பாருங்க மேடம், நீங்க சொன்னதுல பாதி விலைக்கு உங்க இடத்துக்கு பக்கத்துலயே ஆர்மோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபர் கொடுத்திருக்காங்க. வாங்க எல்லாரும் நாம அங்க போலாம். சார் சொல்றீங்க. பாருங்க, தரமான பிளாட், நியாயமான ரேட்டுங்க. அப்ப 2 பிளாட் கொடுங்க சார். 2 பிளாட் வேணுமா? ஆமா சார். என்ன காலங்காத்திலே கடங்காரங்க மாதிரி வீடு தேடி வந்திருக்கீங்க? நாங்களும் கடனாம கொடுத்துருக்கோம். அதுக்குன்னு வீட்டுக்கு வருவீங்களா? ஆபீஸ் வாங்க. பிளாட்ஸ் எல்லாம் வித்துட்டு உங்க கடனை அடைக்கிறேன். எங்க விக்கிறது? ஆறுமுகம் அனௌன்ஸ் பண்ணிருக்க ரேட்டை பார்த்தா ஒரு பிளாட் கூட விற்காத போல இருக்கு. மாமா, உடனே இந்த வீட்டு டாக்குமெண்ட்ஸும் ஹாஸ்பிடல் டாக்குமெண்ட்ஸும் வச்சு இவங்க கடன் அடைங்க. என் மேல நம்பிக்கை இல்லாதவங்களோட எனக்கு ஒன்றும் பிசினஸ் அவசியம் இல்ல. இனிமேல் எங்க பிசினஸ் நடக்கிறது? என்ன சொன்ன? யோ போங்கயா போங்க.
அப்புறமா பேசுங்க போங்க. என் மேலேயே கை வச்சிட்டல உடனே. என்னம்மா மாலினி, என்ன பண்ண போற? அந்த ஆறுமுகம் கன்ஸ்ட்ரக்ஷனை எப்படி பண்றான்னு பாக்குறேன். என்ன சார் சொல்றீங்க? எவ்வளவு போராடி பணத்தை ஏற்பாடு பண்ணி வேலையை ஆரம்பிச்சோம். இப்படி கட்டட வேலை தான் பாதியில நிக்குதுன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? சார் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை சார், சிமெண்ட் தான். என்ன அது? என்ன திமிரு உனக்கு? என் கூட ரைடா? ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த சிமெண்ட் கூட உங்களுதுன்னு ஒத்துக்கிட்டேன். ஆறுமுக சிமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டான். மினிஸ்டரால ஒண்ணுமே பண்ண முடியல. கன்ஸ்ட்ரக்ஷனை தொடங்கிட்டான். அக்கா, ஆறுமுகம் இன்னும் 10 நாள்ல பிளாட்ஸை கட்டி முடிச்சிருவாங்கக்கா. முடிக்கட்டும். மாலினி, அந்த பிளாட்ஃபார்ம் ஆறுமுகம் பிளாட்ஸ் கட்டி முடிச்சிட்டான். நாளைக்கு எல்லாருக்கும் சாவி கொடுக்க போறானா? கொடுக்கட்டும். கொடுக்கட்டுமா? என்ன சொல்ற? நாம ரோட்டுக்கு வந்துருவோம். யாரு ரோடுக்கு வராங்கன்னு நாளைக்கு காலையில தெரியும். ஆறுமுகம் என்ன அடிச்சு போட்டு கோயில்ல இருந்து யாமினியை கடத்திட்டு போயிட்டாங்கப்பா. ஹலோ மிஸ்டர் ஆறுமுகம், நான் மாலினி பேசுறேன். பயப்படாத, டைரக்டா டீலுக்கே வரேன். உன்கிட்ட இருக்கிற ஃபிளாட்ஸ் எல்லாத்தையும் வித்துட்டேனா என் ஃபிளாட்ஸ் எதுவுமே விற்காது. நான் ரோடுக்கு வந்துடுவேன். ரோடுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அது உனக்கே தெரியும். கரெக்டா 1 ஹவர்ல திருப்பி ஃபோன் பண்ணுவேன். என்கிட்ட இருக்கிற யாமினியா உன்கிட்ட இருக்கிற ஃபிளாட்ஸா? நீயே யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வா. யோசிச்சியா? யாமினியை கொன்னுடு. முடிஞ்சா நீ வந்து நான் சேல்ஸ் பண்றத பாரு. டேய், உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? கடைசி அந்த மாலினி கூட மோதி மோதி உனக்கும் பணக்கார புத்தி வந்துருச்சுல்ல. அந்த புள்ளைய கொண்டுதான் நம்ம வாழணுமா? இதே பழைய ஆறுமுகமா இருந்தா என் பேச்சை கேட்ப. இன்னைக்கு நீ கோடீஸ்வரன், இந்த எச்சி தட்டு கல்லுனே மதிக்க போற. டேய், செத்து போன உங்க அம்மாவுக்காக உயிரோட இருக்க ஒரு பொண்ணை கொலை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? எப்படிப்பா உங்களால அம்மா செத்துட்டாங்கன்னு சொல்ல முடிஞ்சது? புல்டோசர் ஏத்தி அம்மா சாகடிக்க நினைச்சப்போ நான் பட்ட வேதனைன்னு உங்களுக்கு தெரியும்லப்பா. இந்த 12 வருஷமா என்னோட சுகம் துக்கம் சந்தோஷம் எல்லாத்தையும் அம்மா கூட சேர்ந்து தானே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு வார்த்தை என் மனசை சாகடிச்சிட்டீங்களேப்பா, சாகடிச்சிட்டீங்க. அம்மா செத்ததான் நினைச்சிருந்தா இந்த போராட்டமே தேவையில்லையேப்பா. நான் எண்ணிக்கடையோட சந்தோஷமா தானே இருந்தேன். நானா கேட்டேன் இந்த பணம் சொத்து சுகம் அந்தஸ்து ஆஸ்தியெல்லாம்? நீ என்னடா எனக்கு பணக்கார புத்தி வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ நானும் உன் கூட எச்சி தட்டு கழுவுனங்கிறத மறந்துட்டேன். ஆனா நீங்க யாரும் ஒரு விஷயத்த உணரவே இல்லை. யாமினி உங்களுக்கு மருமக, உனக்கு அண்ணி, ஆனா எனக்கு பொண்டாட்டி. அந்த வழி எனக்கு தான் தெரியும். எனக்கு 4 யாமினி கிடைக்கலாம்ப்பா, ஆனா ஒரே ஒரு அம்மா தான். மாலினி ஜெயிச்சா அம்மாவோட ஆத்மா அழும்பா. பாரு பாரு, அம்மா கூப்பிடுறாங்க, குடிச்சிரு. சார், என் பொண்டாட்டிய காணும். ஐயோ, எனக்கு எதுவும் தெரியாது சார். சத்தியமா நான் பண்ணல சார். மாலினி கடத்திட்டா. தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார், நான் திருந்திட்டேன். அன்னைக்கு நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை
என்ன மாத்திருச்சு சார். ஆனா மாலினி உங்க ஒய்ஃப் எங்க மறைச்சு வச்சிருக்காங்கறத என் பழைய ஆளுங்களை விட்டு கேட்டு சொல்றேன் சார். உங்க தங்கச்சிக்கு நான் பண்ண தப்புக்கு ஒரு பிராயசித்தமா இருக்கட்டும்.